தெரியுது. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது முகத்துல. எல்லாரும் முகமும் பிரகாசமா தெரியுது, வேர்வையாக தெரியுது. ஆனால் இங்கே நாம் வந்திருக்கின்ற கூடியிருப்பதற்கான தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலை விட சோகமான கொடுமையான ஒரு நிகழ்வுக்குள்ளாக வந்திருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா கனிம வளை கொள்ளை, அதுக்காக பேசிட்டே இருக்க. குறைந்தபட்சம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும் போதா இந்த லாரியில நிறுத்தணும்னு தோணல அவங்களுக்கு. இவனுக்கு திமிரு, கொழுப்பு, அகங்காரம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? வேணுட்டே பாருங்க, லாரியை பாருங்க. ஒவ்வொருத்தரையும் நீ என்னடா புடுங்க முடியும் மாதிரி கேட்கறாங்க. இவனுக்கு எவ்வளவு திமிரு, கொழுப்பு இருந்தா இங்க பாருங்க. பக்கத்துல ஒரு பெரிய கோரை இருக்கிறது, 150 ஏக்கர்ல இருக்குது. அந்த கோரைகள்லாம் அங்க போனா சொல்றாங்க, அந்த குவாரி ஓனர் வந்து நாத்தினியாளர் இருக்கானா, வைரத்துல தான் பட்டன் போடுவாங்க. வைரம் இல்ல, வைரம் உண்மை. நீ வேணா போய் இந்த கோயில கேட்டு பாரு, 150 ஏக்கர் எந்த கோரை இருக்குது உங்களுக்கு தெரியும். பெரிய மைன்ஸ். வைரத்துல தான் கோர்ட்டோட பட்டன் போடுவானா. நம்ம அப்பாவி ஏழை பிள்ளைங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு சட்டையில பட்டன் இல்லைங்க, சாதாரண பட்டன், 1 ரூபாய் பட்டன் இல்ல. கொழுப்பு, திமுறை எடுத்து, அகங்காரம் எடுத்து இவனுக்கு பண்ற வேலை இருக்குது பாத்தீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. தங்க முட்டையிடுற வார்த்தை என்ன பண்ணனா, என்னடா தினமும் ஒரு தங்க முட்டை போட்டு இருக்குது, மொத்தமா பிடிச்சி அச்சா மொத்த தங்கத்தை எடுத்துடலாம், பெரிய கோடீஸ்வரன் சொல்லிட்டு அது வயிற்ற பிடிச்சி கீழ்ச்சானா அது ஒரு முட்டை தான் இருக்குதான். அந்த முட்டாள்களை விட மோசமானவன ரொம்ப முக்கியமான திருடங்க இவனுக்கு. இந்த மலை தாய், இந்த பூமி மாதா நமக்கு மழையை கொடுக்கிறது, இயற்கை வளங்களை கொடுக்கிறது, மூலிகளை கொடுக்கிறது. இப்பதானே இங்க பார சட்டமான், அனாசின், அமாக்சின்லாம். அப்பெல்லாம் நமக்கு ஒரு நோய் வந்தா செய்வாங்க பெரியவங்க, அப்படிதான் செய்வாங்க. ஒரு மலைப்பகுதியில் போய் ஒரு செடி எடுத்து வந்து நசுக்கி அதை நம்ம கொடுப்பாங்க. நமக்கு மருந்தாக அமைந்த இப்பேற்பட்ட மலை வளங்களை இந்த அரசாங்கம் குறிப்பா பாருங்க. இந்த டாபிக் நம்முடைய மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய மாவட்ட தலைவர் என்ன சொன்னா, இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் இருக்கு, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே போய் யூடியூப்ல பார்க்கலாம்னு போய் பார்த்தேன். நான் சொல்லலைங்க, இந்த லாரி உரிமையாளர் சம்மேளனத்துடைய தலைவர் யுவராஜ் சொன்னாருங்க, இந்த செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பிரிக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 269 குவாரி இருக்குதுங்களா. எவ்வளவு? அவ்வளவு பஞ்சாயத்து கூட தெரியல எனக்கு. 269 குவாரி இருக்கலாம். இந்த 269 குவாரிகள்ல 30 குவாரி மட்டும்தான் அனுமதி பெற்று நட பாருங்க. கிட்டத்தட்ட 10% கூட இல்ல. 30 குவாரிக்கு தான் அனுமதி இருக்குது, மீதி குவாரிக்கு அனுமதி இல்லை. சாராயம் நம்ம போகும்போது ரோட்டு வாரத்தில் இருக்குது, சாராய கடையை பார்க்குறோம், குடிக்கிறோம், நாசமா போகுதுன்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். இந்த குவாரி எங்கன்னா பார்த்தீங்கன்னா மெயின்ல கண்ணில் போற மாதிரி வச்சுக்க மாட்டான். இந்த திருடை எப்படி பதுங்கி திருடுவானோ, சந்தில யாருக்குமே தெரியாத ஒரு 4 அடி ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி கிணத்தை காணாது பார்த்தா மலை இருந்திருக்கும். 2 வருஷம் பார்த்து பாருங்க, அந்த மலை இருக்காது. ஒரு தாயின் கருப்பையை எப்படி களவாடுகிறாளோ அவ்வளவு கேவலமாக இந்த பூமி தாயினுடைய வயிற்றை அறுத்து அதிலே சுகம் காண்கின்ற இந்த கேவலமான அரசாங்கம் கண்டிப்பாக வீழ்த்தப்பட வேண்டும். ஏங்க பேசுறாங்க, அந்த தாய்மார் நம்ம சகோதரி பேசுறாங்க, துரைமுருகன் ஒரு ஓட்டுக்கு 2000 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்க கொடுக்குறான்? துரைமுருகன் பேசும்போது பாருங்க, சைலண்டா பேசி சைலண்டா போய் எல்லாரும் ரொம்ப வந்து சிரிச்சு போவார். இந்த திமுக அமைச்சருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி கம்பவுண்டரா இருந்திருப்பான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஓனரா இருப்பான். யாருங்க? கம்பவுண்டரா இருந்திருப்பான், மெடிக்கல் காலேஜ் ஓனர். MBBS-னாவே இன்னும் ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாது அவனுக்கு. ஆனா அவன் வீட்டுக்கு வந்து சிபிஐ என்ன அதிவாசம் கேளுங்க, ஒரு அமைச்சருக்கு தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாராய கடை வச்சிருப்பான். அவனை பாத்தீங்களா தெரியல? இன்னைக்கு சாராயத்துறை அமைச்சர், அதாவது டாஸ்மாக் துறை அமைச்சர். 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டக்டரா இருந்திருப்பான். எங்கன்னா ஒரு வாய்க்கில சொல்லுங்க, ஒரு டிரைவரை கண்டக்டர் உழைத்து சம்பாதித்து 100 கோடியை சம்பாதிக்க முடியுமா? முழுசா 1 கோடி கூட பார்க்க முடியாது. ஒரு கண்டக்டரும், ஒரு டிரைவரும், ஒரு கம்பவுண்டரும் எங்க ஆயிரக்கணக்கான கோடி. ஒரு அமைச்சர் சேலஞ்சா சொல்றாங்க, பாருங்க வீடியோ இருக்கு, இவ்வளவு பத்தி ஒவ்வொரு அமைச்சருடைய பின்புலத்தை எடுத்து பாருங்கள்.
இந்த அரசாங்கம் எப்படி நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பூமி அன்னையின் தாயை வயிற்றை கிழித்து அதில் இருந்து ரத்தத்தை உறிந்து இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களில் இருந்த தாயை அறுவடை வைத்து டாஸ்மாக் நடத்தி தான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வேற நடந்து தெரியல. பூரா தொட்டு பசங்க, களவாணி பசங்க கூட்டம். இவனுக்கு என்ன தெரியும்? இதுல நீங்க நினைவுனா 269 கோரையில 30 கோரை மட்டும் தான் லைசன்ஸ் கோரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம அலாரி சங்கத்துடைய சமயத்துடைய தலைவரே சொன்னாருங்க. மீதி கோரை எல்லாம் எப்படி கேக்குது? ரெவன்யூ ஆபீஸருக்கு தெரியாதா? மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா? ஆர்டிஓக்கு தெரியாதா? பிடிஓக்கு தெரியாதா? பூரா பயிலும் தெரியும். திருட்ட செய்ய தவிர திருட்டுக்கு உடனே இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் முதல் குற்றவாளி. அரசியல் கட்சி 5 வருஷத்துக்கு போயிடும். ஆனா நீ 40 வருஷம் 30 வருஷம் ஒரு அரசாங்கத்தில் ஒரு அதிகாரி இருக்கல, உங்களுக்கு உறுத்த தேவையில்லை. மக்களுடைய வரி பணத்துல இருந்து சம்பளம் வாங்கிட்டு உங்களுக்கு உறுத்த தேவையில்லையா? வயிற்றுக்கு சோறு தின்ற எல்லாருக்கும் சொன்ன வரும்ல, நீ என்ன தின்ற இதெல்லாம் மோசமா கேட்க முடியும். கண்டு கைதே போதுங்க. ஒரு லாரி அதோட கெப்பாசிட்டி 20 டன் வச்சுங்களேன். 20 டன் 30 40 டன் எடுத்துட்டு போற இந்த ரோடு தாங்குமா? சாலை மோசமாகிடுது. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கான்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்குது. பிரேக் நிக்குமா? 20 டன்னர் லோடு போட்டு போக வேண்டிய வரும். லாரியில 40 டன் போட்டு போற பிரேக் நிக்குமா? இந்த மாதிரி ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான பாதுகாப்பு அம்சங்களும் கிடையாது. ஒரு பாதுகாப்பு காவலர் கிடையாது. காலையில சாயங்காலம் பார்த்தா பள்ளி மாணவர்கள் போறவங்க, கல்லூரி மாணவர்கள் போறவங்க, வேலைக்கு போறவங்க உன்ன மாதிரி தேடி சம்பாதிக்கலையா? அந்த வயசுல அச்சு சம்பாதிக்கல, நலத்தை கிழிச்சு சம்பாதிக்கல, உழைச்சி சம்பாதிக்கின்ற, உழைத்து தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற பெற்றோர்கள் போற இடத்துல உன்னால ஒரு பாதுகாப்பு தர முடியும்னா, நலசங்கத்தில் தமிழ்நாட்டுடைய திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. குறைந்தபட்சம் இந்த போக்குவரத்துல நிறுத்தி இந்த இடத்துல ஜங்ஷன் ஒரு அகலமான ஒரு இடமா இருக்கிறது. பொதுமக்களுக்கு கூட பாதுகாப்பு தர முடியாம நம்முடைய மாவட்ட தலைவர்கள் சொல்கின்றார், நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்கின்றார்கள், வாரத்தில் 4 ஆக்சிடென்ட் 10 ஆக்சிடென்ட். அப்பாவி மக்கள் டூவீலர்ல போறாங்க, இடிச்சு போறாங்க. அவனுக்கு பணம் மட்டும்தான் கணக்கு தெரியுது, மக்களுடைய உயிர் தெரியல. அவனுக்கு கோயில் இருக்கிறது மொத்த தங்க முட்டையோட வார்த்தாலும் தெரியுது. இந்த மக்கள் எதற்காக போறாங்க? போட்டாக நினைப்பதில்லை. சட்டத்தில் ஒரு பில்லர் போட்டு சிக்னல் பண்ணிருக்கலாம். இவ்வளவு கோடி கோடியா அரசாங்கத்துக்கு கொட்டி கொடுக்குறமே, லஞ்சம் கொடுக்குறமே, நம்மளால தானே இந்த கவர்மெண்ட் நடக்குது. நம்மளால தானே சைலண்ட் போட்ட கார்ல போறாங்க, நம்மளால தானே சின்ன வீடு பெரிய வீடு வச்சுக்கிறாங்க, நம்மளால தானே மிடிக்கிறாங்க, நம்மளால தானே கோர்ட்டுக்கு கேஸுக்கு போறாங்களே. இவ்வளவு பண்ணி தருகின்ற இந்த இடத்துல இந்த பொதுமக்களுக்கு ஒரு சின்ன பாதுகாப்பை ஏற்படுத்தி கூட தர முடியலன்னா, பொதுமக்களை அவர்கள் ஒரு பொருட்டாக நினைப்பதிலிருந்து திமுக அரசாங்கம் என்ன வரீங்களா? எலெக்ஷன் வருது, 1000 2000 போன்ற கோழி மீனை கொடுத்து அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, திரும்பி நம்மளே ஜெயிக்க வச்சிருவாங்க. வரி ஒரு பத்திரம் சொல்லுவாங்க பாருங்க, பஞ்சாயத்துல முடிச்சு செம்ம போல பாருங்க, முடிச்ச உடனே இதே சென்டிமெண்டா வச்சு சட்டையை போட்டு நான் எம்எல்ஏ இப்ப சிஎம் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்கள் இந்த திமுக கூட்டம் அடியோடு எடுத்துட்டானுங்க. நம்ம 269 குவாரிகளை இயங்குது என்று சொல்கின்ற குறிப்பிலிருந்து பாத்தீங்கன்னா, ஒசூர்ல பாத்தீங்கன்னா 70 குவாரிகளில் இருந்து ஓனர்களே நம்ம மாநிலத்திலே கிடையாதுங்க. பிற மாநிலத்திலிருந்து 70 லாரிகளை எடுத்து கொண்டு செல்கிறார்கள். இப்படி மிக மோசமாக இந்த அரசாங்கம் பாருங்க வகைப்படுத்தப்படவே இல்லை. கனிம வலையினுடைய கனிம வளத்தை எப்படி எடுத்துக்க போனோம், எவ்வளவு எடுக்கணும், அதுல இருந்து எவ்வளவு விலைக்கு கொடுக்க வேண்டும், என்னத்தை செய்ய வேண்டும், ஒரு வரமுறை சட்டமே வகுக்கப்படலைங்க. அதிமுக அரசில் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா இருந்தது. நிகழ்வெல்லாம் என்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் எடுத்து இந்த துறைமுக கையில போச்சோ, பாருங்க எப்ப பார்த்தாலும் ரைடு, இடி ரைடு, சிபிஐ வந்து துறைமுறை வேண்டியதான் போகும். பணம் கட்டு கட்டா கோடி கோடியா பொருள் ஒரு மனுஷன் சாப்பிடுறது எவ்வளவு பணம் வேணும்? எவ்வளவு பணம் தான் நீ வச்சிருப்ப? கட்டு வச்சு யாரும் கொள்ள. அதனால இது சொல்லிக்கொண்டே போறோம். டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி ரூபாய் ஊழல், டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல், இதுல பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடி ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது. கண்டிப்பாக சொல்கின்றோம், இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு துவக்கம் தான். மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ற ஒரு திமுர் தென்னாவட்டு கோழிப்படுத்து போய் லாரி எங்க முன்னாடி அனுப்புறேன்னா
ஏய், ஒரு மாநிலத்தாளர் முடிக்கே இவ்வளவு திமிரு இருந்தா 26 மாநிலத்தாளர் பிஜேபி எவ்வளவு திமிரு பாக்குறியா? உன்னை அவ்வளவுதான் வேற வேற பண்ணிட்டு போயிடுவோம். ஒவ்வொரு திமிர் தடவை வண்டி வரிசை அமைச்சு காட்டியா எங்களுக்கு? ஒரே ஒரு சிஎம் நீ எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்க? 100 எம்எல்ஏ வச்சிருப்பியா? 150 எம்எல்ஏ வச்சிருப்பியா? 1400 எம்எல்ஏ வச்சிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. எத்தனை சிஎம்? நீ ஒரு சிஎம். 20 சிஎம் வச்சிருக்க இந்தியா முழுவதும். நீ ஸ்டேட் ஆடுற, நாங்க இந்த நாட்டை ஆடுறவங்க. திமுரு இருக்குமா இருக்காது உனக்கு? உனக்கு எவ்வளவு இருக்காதா? திமுரு அகங்காரம் ஆணவத்தில் எல்லாம் வேற எவங்கிட்ட போய் காமிச்சிக்கோ, சரியா? பிஜேபி காரனை காமிச்சுனா உனக்கு எங்க சுழுக்கு எடுக்கணும், எங்க சுழுக்கு எனக்கு தெரியும், சரியா? இத்தோடு இந்த குவாரி மண்டலம் 10 பேரை அடக்கி வாசிக்கிறனால் நீங்கள் அடக்கி வாசிக்கப்படுவீர்கள். எங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியும். சொல்லி பார்க்கிறோம், எச்சரித்து பார்க்கிறோம். உங்களுக்கு மட்டும் சேர்த்து இந்த திமுக அரசாங்கத்துக்கு சொல்றேன், 2026 உங்களுக்கு சங்கு ஊதிடுவாங்க ராஜா. அதோட நீங்க வாய்ப்பு ராஜா, முடிஞ்சு போச்சு ராஜா. நீங்க கரெக்டா கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு பெயிலுக்கு தான் சரியா இருக்கும். இப்ப வேற பாருங்க, சிஎம் கூட தப்புனா 30 நாள் ஜெயில இருந்தா போதும். 31ஆம் நாள் உன்னுடைய பதவி எல்லாமே போயிடும். அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் துரைமுருகன் முதற்கொண்டு காலையில் நேற்று எடப்பாடி ஐயா அவர்கள் பேச சொல்றாங்க, நம்முடைய சட்டத்துறை அமைச்சர்கள் எவ்வளவு தவறு செய்திருக்கிறார் சொல்லிட்டு குறிப்பாக அருமையாக சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்கள் ஒழுங்காக தெரிந்து கொள்ளுங்கள், இல்லா திருத்தப்படுவீர்கள். இருக்கிற குவாரி வழக்குல சொல்ற இந்த திமுரு தண்டாவட்டில் லட்சம் நையாண்டிலாம் போய் வேற வேண்டாம் வச்சுக்கோ. பிஜேபி காரனை வச்சுக்காத. ஒரு முறை வான் பண்றோம், அத்தனை முறை எப்படி அடிப்போம், எந்த பக்கம் அடிப்போம், யாரால் அடிப்போம் யாருக்குமே தெரியாத அடிப்போம், சரியா? அடி வந்து அடிச்சிருவோம். முதலாவதாக இந்த தமிழ்நாட்டுடைய காவல்துறை குறைந்தபட்சம் இந்த மக்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு வந்து பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் சென்று வருவதற்கு தேவையான ஏற்பாடுகளை, அதாவது சாலை ஏற்பாடுகளை, ஒழுங்குமுறைகளை சரிவன பண்ணி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.